Taste the Daily. மதுரையில் இளம்பெண்ணிடம் இருந்து தங்க நகையை திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் ரயில் நிலைய தண்டவாளத்தில் நடந்து சென்ற மல்லிகா என்ற பெண்ணின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி 4 பவுன் தங்க நகையை பறித்து சென்ற கருப்பசாமி என்பவர் பிடிபட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய திறனற்ற திமுக அரசு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தருமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் குளத்தூர் பகுதியில் சிதலமடைந்து உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குளத்தூர் பகுதியில் பேருந்து நிழற்குடையின் சுவர்களில் இருந்து சிமெண்ட் காரைகள் முற்றிலும் பெயர்ந்து துருப்பிடித்த இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகின்றன. எந்த நேரத்திலும் கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விடியாத திமுக அரசின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த மக்களை அதிகாரி இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செல்லூர் கண்மாய் நிலத்தடி நீர் பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தினர் செல்லூர் கண்மாய் ஷட்டரில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக சரி செய்யுமாறு மனு அளித்தனர். அப்போது நீர்வளத்துறை பொறியாளர் பிரபாகரன் கசிவை சரி செய்து விட்டதாகவும் தங்களுக்கு கண் தெரியாதா எனவும் இழிவாக பேசியதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு கூட செவிசாய்க்காமல் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக வேதனை தெரிவித்தனர். பார்த்து நாங்கள் உள்ளே போய் மனுவை கொடுத்தோம்னா கடையில் சம்மந்தப்பட்ட அதிகாரியை பார்த்து நீங்கள் பேசுங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி அந்த ஏஐ வந்து சொன்னான் என்ன நடந்துச்சுன்னா இப்படி தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதிகாரி டக்குன்னு வார்த்தையை போகிறாருண்ணா உங்களுக்கான கண்ணாடி போட்டு பார்த்தீங்களா பூரா அன்றாட அதில் போய் வாக்கிங் போயிட்டு வந்து அன்றாட நடக்கிற தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோனில் சொல்லுவாங்க, நேராக பார்த்து சொல்லுவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அதிகாரி எந்த பொறுப்பும் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் டக்காரு இவ்வளோ வேறையும் பார்த்து கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் உங்களுக்கு கண்ணு தெரியுமான்ற வார்த்தையை போடுறாரு. ஆகவே தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரியை அவர் விசாரணை. சென்னை திருவொற்றியூரில் மனைவியின் இறப்புச் சான்றிதழுக்காக 3 ஆண்டுகளாக அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி முதியவர் மண்டல அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வர ராவ் என்பவரின் மனைவி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இவர் அவரது மனைவியின் இறப்புச் சான்றிதழுக்காக விண்ணப்பித்து 3 ஆண்டுகளாகியும் இதுவரை அதிகாரிகள் இறப்புச் சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழித்து வருவதால் ஆத்திரமடைந்த அவர் திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் தேசிய கொடியுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். விடியாத திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வழக்கில் பிடிபட்ட 3 பேரையும் ஒரு நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதிபதி குற்றவாளிகளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய திறனற்ற திமுக அரசு குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை பெற்று தருமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள பாசி படர்ந்த கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. தினமணி நகர், சாய்பாபா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதிகளில் முறையாக துப்புரவு பணிகள் மேற்கொள்வதில்லை எனவும் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாமல் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை பகுதியில் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் கடைகள் ஆக்கிரமித்துள்ளதாக வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் வீடுகள் உட்பட 8 கடைகளுக்கு சீல் வைத்தனர். விடியாத ஸ்டாலின் அரசு தங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தராமல் தங்களை வாக்கு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூரில் குழாய் உடைந்து சாலைகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். லோகம்பாள் கோயில் தெருவில் கழிவுநீர் செல்லும் குழாய் உடைந்து சாலைகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலை ஓரமாக கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வீரசிகாமணியில் இருந்து அருணாச்சலபுரம் செல்லும் சாலையின் ஓரமாக குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.